हाय फ्रेंड्स वेलकम टू नदिया क्रिएटिव्स இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரவை அரிசில வந்து ரவை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இத வச்சு ஒரு உப்புமா ரெசிபி தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அப்படினு சொல்றவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அரிசி ரவை உப்புமால இது வந்து நானே இப்ப கொஞ்ச நாளா வந்து நம்ம மசாலா இன்கிரிடியன்ட்ஸ்லாம் வந்து நான் அரைச்சி பேக்கெட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கேன் அதுல ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நான் இதல காட்றேன் சிறுதானிய சத்து மாவு அடை மாவு அப்புறம் சிறுதானிய கோதுமை மாவு மல்டிகிரெயின் ஆட்டா அதுக்கு அப்புறம் வந்து மோர் குழம்பு பொடி அதுக்கு அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை இட்லி பொடி அடுத்து வந்து சிறுதானிய புட்டு இடியாப்ப கொழுக்கட்டை மாவு அடுத்து வந்து சிறுதானியத்திலேயே அடை மாவு அடுத்து வந்து கரம் மசாலா இதே மாதிரி ரசப்பொடி குழம்பு மிளகாய் பொடி காஷ்மீரி சில்லி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி அந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து ரெடி பண்ணி நம்ம வீட்டு தயாரிப்பு முறையில் சுத்தமான முறையில் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அது என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்ன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிஸ்ட்டு தரேன் வேணுன்றவங்க தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் நான் கொரியரில் அனுப்புகிறேன் இப்போ நம்ம ஒரு ஐட்டம்ஸில் இருந்து என்னென்னலாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோவாக போட போகிறேன் இந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ அரிசி ரவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இது இன்னைக்கு உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் உப்புமானாலே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் ஒட்டாம உதிராக நல்லா கிடைக்கும் நமக்கு அதுக்கு வந்து கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் ஏன்னா அதுல வந்து மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கேன் ரவையில அதனால வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா காரத்துக்கு எடுத்துக்கிட்டா போதும் இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலை வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே அதுல வந்து பெருங்காயம் சேர்த்திருக்கேன் அதனால நம்ம இதுல பெருங்காயம் சேர்க்கல இப்போ இது நல்லா பொன் வறுவலா வறுந்து வரட்டும் இப்போ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன்ல பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்த உடனே இது 1 கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன் நான் அளந்து அந்த ரவையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலேயே லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெடிமேட் நமக்கு உப்புமா மிக்சர் தான் இது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ 2 மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்லோவில் வச்சு தான் நல்லா வறுத்துருக்கேன் ஃபுல் ஃப்ளேம் வச்சு கருகடிக்கக்கூடாது நல்லா இருக்காது ஃப்ளேவரு 1 கப்பு அரிசி ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் 2 கப்பு கரெக்டாக இருக்கும் நமக்கு சேர்த்துட்டு லைட்டாக வந்து இதுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நான் இந்த மிக்ஸில் உப்பு வந்து சேர்க்கலை அதனால் உப்பு மட்டும் நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இது நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்து நமக்கு சூப்பராக உதிராக கிடைக்கும் இது பாருங்க நல்லா இப்படி கலந்து கொடுக்கும்போதே திக்காகிறது நல்லா தெரியும் பாருங்க உங்களுக்கு ஒரு சிலர் வெளியே வாங்குற ரவை ஒத்துக்காது அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம சாப்பாடு அரிசிலேயே செய்கிற இது ஒரு ரவை தான் ரவை உப்புமா மெத்தடு தான் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இது பாருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ள இந்த அளவுக்கு நமக்கு திக்கு கிடைச்சிருச்சு இப்போ இது வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ் வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு ஸ்லோலியே தான் வைக்கணும் நம்ம ஃபாஸ்ட்ல வைக்கக்கூடாது இப்போ பாருங்க நல்லா நமக்கு சூப்பராக கிடைக்கும் இது வந்து இந்த மாதிரி அடி இருக்குல்ல இது வந்து அதை கடைசியாக எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் அதுக்காகவே நான் கொஞ்சம் நிறைய கூடுதலாகவே வைப்பேன் இந்த அடியில் இருக்க ஏடு சாப்பிட்றதுக்காகவே உங்களுக்கு கொஞ்சம் உதிரியாக வேணும்னா ஒரு 1/4 கப் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு நல்லா இருக்கும் நல்லா வெந்து சூப்பராக கிடைச்சிருக்கு பாருங்க இப்போ இந்த உப்புமாக்கு எப்பவுமே வந்து சாம்பார் சட்னி வெறும்னே கூட சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து எங்களுக்கு எப்படின்னா மீன் குழம்பு எறா குழம்பு கார குழம்பு அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு அந்த மாதிரி இருக்கும்போது
இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி இதுதான் நல்லா இருக்குன்னே இல்லை. இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எதுவுமே இல்லைன்னா சும்மா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை சுகர், ஒயிட் சுகர் வச்சு சக்கரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் வந்து எறா குழம்பு தான் ஊற்றியிருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.